தேர்ஸ்டே மினி விலாக் பார்த்துடலாமா? என் பையனுக்கு வந்து நல்லா குத்துப்பாட்டு மாதிரி போட்டால் ஒரே டான்ஸாக தான் இருக்கும். வீட்டில் வந்து மாவு வந்து காலியாயிடுச்சுங்க. அதனால் வந்து என் மூத்த பையனுக்கு வந்து காலையில் சத்து மாவில் வந்து கூழ் கிண்டி கொடுத்து 1 டம்ளர் பால் கொடுத்தாச்சு. தம்பி வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாப்புல ஸ்கூலுக்கு. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் வந்து காலையில் வந்து கேரட்டும் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழைப்பழம் இது மட்டும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். வீட்டில் மாவு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மாவு ஆட்டி வச்சா தான் அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம வாட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால் அன்றைக்கி அரிசி ஊற வச்சு மாவாட்டியாச்சு. அன்றைக்கி மத்தியானம் லஞ்சு வந்து தக்காளி சாதமும் பாவக்காய் பொரியலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தக்காளி சாதத்தில் வந்து எனக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நைட்டு டின்னர் வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரி ஒரு குருமா மாதிரி வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்படி தாங்க எங்களுக்கு தேர்ஸ்டே போணுச்சு. மினி விலாக் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மினி விலாக்கில் பார்க்கலாம்.